மகாவிஷ்ணுவுடன் மலேசியா நேரடி சந்திப்பு ஜூலை 26, 27, 28 தேதிகளில் கோலாலம்பூரிலும், ஜூலை 29, 30, 31 தேதிகளில் செரம்பானிலும், ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில் ஜொகூர் பார்விலும் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னர் மலேசியாவில் நடைபெற்ற நேரடி சந்திப்பில் கலந்து கொண்ட பலரின் பொருளாதார வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இப்போதே உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கடலில் ஏன் அடிக்கடி குளிக்க வேண்டும், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கம்பல்சரி சராசரி மனிதர்களும் சரி, யோக வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் சரி, ஹீலிங் பண்ணுறவங்களும் சரி, ஆன்மீக சாதகம் பண்ணுறவங்க, எந்த பயிற்சியை நீங்கள் பண்ணிங்கனாலும் 6 மாதத்துக்கு மினிமம் ஒரு டைம் கம்பல்சரி கடலில் குளிக்க வேண்டும். மாற்றுக்கருத்தே கிடையாது. காரணம் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்கிறேன். முதல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்க, ஸ்பிரிச்சுவல் ட்ராவலில் இருக்கிறவங்க, ஆன்மீக சாதனை ஏதாவது பண்ணணும் முயற்சி பண்ணுறவங்க, ஹீலிங் ப்ராக்ரஸில் இருக்கிறவங்க, ஹீலிங் ரிலேட்டடான ஒரு சர்வீஸில் இருக்கிறவங்க, இல்லை அதவே தொழிலாக பண்ணுறவங்க நிச்சயமாக கம்பல்சரி கடலில் குளிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சராசரி மனிதர்களும் குளிக்கணும். பட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்க அதிகமாக குளிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் ஏன் கொடுக்கணும்னா, அவர்கள் பிறரை குணப்படுத்துவதிலும் பிறருடைய கர்மாவில் அதிகப்படியாக அவங்க வேலை செய்கிறதுனாலையும், பிறருடைய நலனை விரும்பி எனர்ஜி லெவலில் வேலை பார்க்குறாங்க. இப்போ மனிதர்கள் எது லெவலில் வேலை பார்ப்பாங்கன்னா, பண லெவலில் வேலை பார்ப்பாங்க, மூளை லெவலில் வேலை பார்ப்பாங்க, பிஸ்னஸ் லெவலில் வேலை பார்ப்பாங்க, பொருட்கள் லெவலில் வேலை பார்ப்பாங்க, தங்கம் வயிறு லெவலில் வேலை பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஆன்மீக சாதகம் செய்பவர்கள் எனர்ஜி லெவலில் வேலை பார்க்குறாங்க. லேயர் பை லேயராக கண்ணுக்கு தெரியாத சூட்சம உடலில் போய் வேலை பார்க்குறாங்க. இது எல்லாராலையும் பண்ண முடியாது. அப்போ நம்ம அந்த லெவலில் போய் நம்ம வேலை பார்க்கும்போது 2 விஷயம் நமக்கு பாதுகாப்பு. ஒன்று, நான் எந்த தெய்வத்தை முழுதுமாக நம்புகின்றேனோ அந்த தெய்வம் என்னை 100% பாதுகாக்கும். குரு கிருப்பான்னு சொல்லுவாங்க. அது என்ன குரு கிருப்பா அப்படின்னா, குருவின் கிருபை, குருவின் ஆசீர்வாதம். நான் எதில் போய் நான் தப்பான விஷயத்தில் மாட்டிக்கிட்டா கூட எனக்கு எல்லா நேரத்துலையும் என்னால் ப்ரொடெக்ஷன் போட்டுட்டு இருக்க முடியாது. நம்ம உடம்பை கட்டக்கூடிய உடற்கட்டு மந்திரம்லாம் இருக்குது. பாதம் 2 பூமாதேவி காக்க, கணுக்கால் 2 கணபதி காக்க, தொடை முந்தியும் துர்க்கை காக்க, வயிறு மார்பும் வைரவன் காக்க, கழுத்து முதுகும் கதிரவில் காக்க, முகம் கபாலம் மும்மூர்த்தி காக்க, தேகம் முழுவதும் சங்கு சக்கரம் காக்க, கட்டு கட்டு, எதிரிலை கட்டு, ஏவலை கட்டு, பேய்களை கட்டு, பிசாசுகளை கட்டு, இந்திரன் முதல் ஈசானியம் வரை கட்டு, ஓம் அம்மும் சம்மம் சிவசிவ நீ தொட்ட மொழி நான் தொட்ட மொழி 8 திசையும் 16 கோணம் என்முகமாக ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய நம. பல உடற்கட்டு மந்திரங்கள் இருக்குது. அதில் ஒரு உடற்கட்டு மந்திரம் இந்த உடற்கட்டு மந்திரம். எப்பயுமே நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணி போகும்போது, புதுவிதமான இடங்களுக்கு போகும்போது, இல்லை ஹீலிங் பண்ணும்போது, இல்லாட்டினா ஒரு ஈவில் என்டிட்டிஸ் அஃபெக்ட் ஆனவங்களை நம்ம க்யூர் பண்ணணும்னு நினைக்கும் போது, இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ராவலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆன்மாவினுடைய பாதிப்பு நம்ம உடம்பில் ஏற்படும். அப்போது நம்ம உடற்கட்டு மந்திரம் போட்டோம்னா, இப்போ நம்ம சொன்ன மந்திரம் நமக்கு பெரிய ஒரு சக்தி நிலையமாக கண்ணுக்கு தெரியாத நிலையில் நிச்சயமாக பாதுகாத்துன்னு இருக்கும். கண்ணுக்கு தெரியலன்றதுனால அது இல்லைன்னு நினச்சக்கூடாது. கண்ணுக்கு தெரியலன்றதுனால அது நடக்கலைன்னு நினச்சக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, உடற்கட்டு மந்திரமே இல்லாமல் என்னை பாதுகாக்கும் என்றால் நம்பிக்கை, குரு கிருபா அல்லது தெய்வத்தின் ஆசீர்வாதம். நான் எந்த ஒரு பாசிட்டிவான அருளாளர் அவருடைய ஒரு கான்ஃபிடென்ஸில் நான் வாழ்கிறேனோ, அவர் என்னை 100% பார்த்துப்பாருன்னு நான் நினச்சிட்டேன்னா, அந்த கிருபை நீங்கள் எப்பேற்பட்ட கர்ம வினைகளில் போய் நீங்கள் கை வச்சிங்கன்னா கூட அது 0 பண்ணிடும். அந்த நம்பிக்கைக்கு அந்த ஆற்றல் உண்டு. ஏன்னா உங்களை அவங்க மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடல் இல்லைனா கூட தேவைப்பட்டால் உடல் எடுப்பாங்க. பட் அவசியம் இல்லை. உயர்ந்த நிலையிலிருந்து அவங்க வேறு ஒரு தேகத்தில், ஞான ஒளி தேகத்திலையோ இல்லை பிரணவ தேகத்திலையோ உங்களை கவனிச்சுக்கிட்டே வரலாம். அப்போ அவங்களுக்கு தெரியும், இவன் நம்மளையே நம்பிக்கிட்டு இருக்கிறான்டா, எதுக்கு எடுத்தாலும் நம்மளை தான் சொல்கிறான். அதனால தான் குரு விஸ்வாசம் என்பது மிக மிக அவசியம் என்று நான் கூறுகிறேன். இன்றைக்கி எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஆன்மீகம் பேசக்கூடிய எல்லாருமே பெரிய குருஜி அப்படின்ற அந்த ஒரு தன்மைக்கு போயிடுறாங்க. அப்படி கிடையாது. மிக உயர்ந்த குரு யார் அடைய முடியும்னா, எவன் ஒருவன் அவனுடைய குருவை மறக்காமல் குரு விஸ்வாசத்துடன் இருக்கிறானோ அப்போ தான் அந்த குருவினுடைய பரிபூரணமான அருள் அந்த சீடனுக்கு கிடைக்கும். எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, ஒருத்தங்க பேசுகிறத வச்சு நம்ம பேசிடுறது, இல்லை புக்கை படித்ததை வச்சு பேசிடுறது, இல்லாட்டினா தோன்றதெல்லாம் பேசின உடனே நம்ம ஒரு குரு அப்படின்ற ஸ்தானத்துக்கு வளர்ந்துட்டோம்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. குரு விஸ்வாசம் எவன் ஒருவன் தவறாமல் இருக்கிறானோ அவன் மட்டும்தான் குரு நிலையை அடைய முடியும். அவனுக்கு மட்டும்தான் பக்குவப்பட்ட மனம் என்பது வேலை செய்யுமே தவிர மற்றபடி நான் குருவாக வளர்ந்து விட்டேன் என்று நிச்சயமாக நினைக்க முடியாது. அதனால்தான் சொல்கிறேன், குரு உங்களுக்கு முழுசுமாக ஆசீர்வாதம் பண்ணணும், உங்களுடைய கர்மாவெல்லாம் 0 பண்ணணும். நீங்கள் வேற ஒரு எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு தீட்சை கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்க, யாருக்கா ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க,
இல்லாட்டினா வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ரீதியான என்ன ஒரு விஷயம் நீங்கள் பண்ணீங்கனாலும் அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு நடைபெறாமல் இருக்க குரு கிருபை என்பது அவசியம். குரு எப்போ உங்களுக்கு கிருபை பண்ணுவாங்க? குருவை நீங்கள் 100% நம்பினீங்கன்னா தான் பண்ணுவாங்க. இதை எப்படி வந்து புரிய வைக்கலான்னா, இப்போ உங்களோட வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்கிறாரு, என்ன நடந்தாலும் சரி என் ஓனர் பார்த்துப்பார். யார் என்ன வந்து மண்டையை கழுவினாலும், எவன் வந்து இந்த வீட்டை திருடுறதுக்கு பிளான் போட்டாலும் அதெல்லாம் நான் விடவே மாட்டேங்க. வீட்டுக்குள்ளே நான் அவருக்கு தாங்க விசுவாசமாக இருப்பேன். இல்லை நான் உனக்கு அதிக பணம் தரேன், நான் அந்த வீட்டிலேருந்து திருடிட்டு வந்ததில் பாதி கொடுத்துட்றேன், இல்லைன்னா உனக்கு வேறு ஏதாவது நான் பிளான் போட்டு மிகப்பெரிய இடத்துல வீடு வாங்கி தரேன், எவ்வளோ மண்டையை கழுவினாலும் அவன் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியாது. அந்த குரு விசுவாசம், அந்த ஓனருடைய விசுவாசம், அது மட்டும்தானே பெருசாக தெரியுது. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, அவர் என்னை பாதுகாப்பார் 100% அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நிச்சயமாக அந்த ஓனரினுடைய பரிபூரண அன்பை பெற்று விடுகிறான். அப்போ பரிபூர்ண அன்பை பெறும்போது அவனுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் அவரே பண்ணி கொடுத்துருவார். சேம் லைக் தட், இப்போ ஓனருக்கு உடல் இருக்குது, நம்ம குருமார்களுக்கு உடல் இல்லை, ஏன்னா உயர்ந்த நிலையில் இருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போய் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை முழுதுமாக பெற வேண்டும் என்றால் குரு கிருபை என்பது மிக 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 அவசியமான விஷயம். அதற்கு குரு விசுவாசம் வேண்டும். குரு விசுவாசம் இல்லாமல், குருவை வணங்காமல் நிச்சயமாக உங்களால் அடுத்த கட்டம் போக முடியாது. ஸோ இது ஒரு வகையில் உங்களோட கர்மாவை 0 பண்ணும். இன்னொன்று என்னென்னா, ஆன்மீக சாதனையில் நம்ம இருக்கிறப்போ அதனுடைய பாதிப்புகள் நமது பயோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, நம்மளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் நம்மளோட ஆரான்னு சொல்லுவாங்க, அதில் நிச்சயமாக அந்த பதிவுகள் கண்ணுக்கு தெரியாத பதிவுகள் இருக்கும். அப்போ அந்த பதிவுகளெல்லாம் நியூட்ரல் பண்ணி க்ளீன் பண்ணி கிளென்ஸ் பண்ணணும்னா நமக்கு ஒன்று குரு அருள் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அடிக்கடி உப்பு தண்ணீரால் உடலில் குளிக்க வேண்டும். நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து உப்பை போட்டு அந்த உப்பு தண்ணி எடுத்து குளிக்கிறத விட நீங்கள் 6 மாதத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் கடலில் போய் குளிக்கும்போது சோடியம் குளோரைடு, சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா அந்த சோடியம் குளோரைடுனுடைய தன்மை அப்பேற்பட்ட ஆற்றல் பெற்றது. அது கண்ணுக்கு தெரியாத அனைத்து விதமான நெகட்டிவ் அண்ட் ஈவில் எனர்ஜிஸை காலி பண்ணக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. நம்ம ஊரில் கவனிச்சிருக்கீங்களா, ட்ரெடிஷ்னலி உப்பையும் அந்த மிளகாவையும் எடுத்து அப்படியே தொடாமல் உடம்பு ஃபுல்லாக அப்படி சுற்றுறாங்க. ஏன் அப்படி சுற்றுறாங்க? ஏன் தொடாமல் சுற்றுறாங்க? ஏன்னா செய்கிறவங்களுக்கு முழுசாக இது தெரிலனாலும் வழி வழியாக இதை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்ததுனால அந்த உப்பை அப்படி சுத்த 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 அவங்களோட உடலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆறாவை கிளென்ஸ் பண்ணுறாங்க. இப்படி ஒரு 3 சுற்று, அப்புறம் இப்படி ஒரு 3 சுற்று. இப்படி ஏன் பண்ணுறாங்கன்னா அந்த உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ், அந்த உடம்புல ஒட்டி இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய கர்ம பதிவுகள் எல்லாத்தையும் இந்த உப்பு வாங்கிக்குது. அப்புறம் தூன்னு 3 டைம் துப்பும் போது உள்ளுக்குள் இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி லெவலும் இதில் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுறதுனால அப்போ தூக்கி கொண்டே தூரம் போட்டு வந்துடுறாங்க. நிறைய பேருக்கு இப்படி குணமாகுது. கவனிச்சிருக்கீங்களா நீங்கள்? உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க, எதையா பார்த்து பயந்தவங்களுக்கு இந்த உப்பையும் வரமிளகாயும் நம்ம வந்து வச்சு கிளென்ஸ் பண்ணும்போது அவளது உடல் என்பது சரியாகி விடுகிறது. காரணம் என்னன்னா, அதுதான் உப்பிற்கு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஆற்றல் என்பது இருக்கிறது. கடலில் குளிக்கும் போது மொத்த கடலுமே உப்பு தான். அதோட டென்சிட்டி லெவல் எந்த அளவுக்கு இருக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள். அதனால தான் கடல் மாதான்றாங்க. மாதான்னா என்ன? நம்மளோட நெகட்டிவிட்டி எத்தனையும் வாங்கி கொண்டு நம்மை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த தாய்த்தன்மை உள்ள இடம்தான் கடல். இந்த கடல் தான் கிடையாது. எந்த கடலுக்கு நீங்கள் போய் குளிச்சிங்கனாலும் அந்த ஆற்றல் என்பது உண்டு. எந்த நாட்டிற்கு போய் நீங்கள் குளிச்சிங்கனாலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய அந்த உப்புத்தன்மை உங்களது சால்ட் டெபாசிட், கர்மா பொதுவாகவே கண்ணுக்கு தெரிந்த ரூபத்திலும் கண்ணுக்கு தெரியாத சால்ட் டெபாசிட்ஸாகவும் நம்ம உடம்புல ஃபுல்லாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ நம்ம அந்த கடலில் போய் குளிக்கும்போது அந்த ஆற்றல் நம்மை முழுதுமாக க்ளீன் செய்து விடுகிறது. இதைத்தான் நான் சொல்கிறேன், கம்பல்சரி கடலில் குளிக்கணும். கடலில் குளிக்க நீங்கள் கருத்துருவேன்னு நினச்சிக்கலாம், இல்லாட்டினா நம்ம டேர்ன் ஆகிடுவேன், இதெல்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. நீங்கள் அந்த லெவல் நீங்கள் கலரை பற்றி நினச்சிங்கன்னா அப்புறம் வாழ்க்கையே வீணாக போயிடும், அப்புறம் ஆன்மா கரை சேர முடியாமல் போயிடும். அதனால் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் கடலில் குளிங்க. திருச்செந்தூர் போன உடனே கடலில் குளிச்சுட்டு போய் முருகனை பார்த்துட்டு வந்தோன்னே எல்லாமே சரியாயிருச்சுன்றாங்களே. காரணம் என்ன? எல்லாமே சயின்ஸ் தான். பட் கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி லெவலில், டீப்பர் லெவலில் வேலை பார்க்க நமக்கு புரியாது. அந்த கடலில் குளிக்கும்போது ஆரா கிளென்ஸ் ஆகுது. ஆரா கிளென்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் முருகனை போய் பார்க்குறீங்க. முருகர் அங்கே மட்டும்தான் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அங்கே பல லட்சம் கோடி பேரோட கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் இங்கே முருகர் இருக்காருன்னு பார்க்க 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 நம்ப 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 அந்த இடம் முருகராகவே மாறிவிடுகிறது. அப்போ அத்தனை கோடி பேர் வந்து அந்த அருள் வந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னா அந்த நம்பிக்கைக்கு அப்பேற்பட்ட சக்தி. நீங்கள் தான் அங்கே சக்தி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் தான் இறைவன். கவனிக்க அங்கே சக்தி ஆயிடுச்சு. அப்போ கடலில் குளிக்கிறீங்க, ஆறாவை கிளென்ஸ் பண்ணுறீங்க, முருகனை போய் பார்க்குறீங்க, முருகா காப்பாற்று, முருகா அதை செய்யணும் போது புண்ணியமும் சேர்ந்துருந்ததுன்னா அந்த நம்பிக்கையில் அந்த ஆற்றல், அந்த ஃபயர் அந்த இடத்துல உற்பத்தியாகி அந்த மேனிஃபெஸ்டேஷனை உங்களுக்கு பண்ணுது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அடிக்கடி கடலில் குளிக்க வேண்டும். ஆன்மீக சாதகம் செய்பவர்கள் நிச்சயமாக வந்து கடலில் குளிக்க வேண்டும்.
சராசரி வாழ்க்கை வாழ்கிறவங்க கம்பல்சரி குளிக்கலாம். பட் கம்பேரிட்டிவ்லி சராசரி மனிதரோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறவங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறவங்க கடலில் குளிப்பது மிக 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 நல்லது. சராசரி மனிதர்களும் கடலில் தாராளமாக குளிக்கலாம். நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் guruvinkkarunai.com வெப்சைட் வந்து நீங்கள் போனீங்கன்னா தெரியும். நிறையா நம்ம இயற்கை சம்பந்தமான பொருட்கள், மனிதனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய ஆர்கானிக் பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் உடல் மற்றும் மனநலன் மற்றும் ஆன்ம நலனுக்கான பொருட்கள் நிறையா வந்து கொடுத்துட்டு வரோம். இப்போ அதில் வந்து பாத்திங் சால்ட்டே இப்போ நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் கடலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க, ஆறாவை கிளென்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் வந்து தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் பாத்திங் சால்ட் போட்டு நல்லா கலந்து நீங்கள் குளிச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக பெரிய பெரிய மாற்றங்களை உங்களால் வந்து உணர முடியும். சராசரி உப்பிற்கே அந்த தன்மை உண்டு. நான் குருவின் கருணையில் வாங்கி தான் அதே ப்ராடக்ட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உப்புலேயே அதை செய்யலாம். பட் சராசரி உப்புக்கும் இந்த பாத்திங் சால்ட்டுக்கும் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இன்னும் பல மூலிகைகளையும், அது மட்டும் இல்லை அந்த உப்பில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான எனர்ஜி லெவல்ஸையும் நாங்கள் வந்து அதில் ஏற்றி வச்சுருக்கிறதுனால அதனுடைய தன்மை உங்கள் ஆறாவை இம்மிடியேட்டாக வந்து கிளென்ஸ் பண்ணும். மிக உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள். மன நிம்மதி கிடைக்கும். படுத்தோடனே தூக்கம் வரும். பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைமில் நம்ம பண்ணுற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைமில் 1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட் வந்து போனீங்கன்னா அதில் குரு பூர்ணிமா கிளாஸுக்கு உண்டான லிங்க் இருக்கும். அதில் போய் உங்களது பேரை வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.